கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்தும் ஜெபமும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதக்காரன் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபத்தின் படிகள் என்ற தலைப்பிலே உங்களோடு சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் என்பது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஜெபம் தேவனையும் நம்மையும் இணைக்கும் ஒரு கருவியாக காணப்படுகிறது. மனிதன் தன்னிடத்தில் வந்து சேர்வதற்கு, தன்னோடு உறவாடுவதற்கு தேவன் கொடுத்திருக்கும் ஒரு வரப்பிரசாதம் ஜெபமாகும். இந்த உலகத்திலே பலவிதமான வேலைகள் செய்து அலுத்து போயிருக்கும் மனிதன் தேவனிடத்தில் உறவாடுவதற்கும், அவரோடு பேசுவதற்கும், அவர் சத்தத்தை கேட்பதற்கும் நேரம் ஒதுக்கி அவர் சமூகத்தில் காத்திருப்பது ஜெபமாகும். இன்றைக்கு ஜெபத்தை குறித்து நிறைய உபதேசங்கள், இன்னும் ஜெபம் என்பது தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஒரு விலைமதிப்பில்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் ஜெபத்தை குறித்து முரண்பாடான சில கருத்துகளும் உண்டு. நீ ஜெபித்தால் ஆண்டவர் பதில் கொடுத்து விடுவார், நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ சொல்வதெல்லாம் ஆகும், விசுவாசத்தோடு சொல்லு, அறிக்கையிடு, தேவனிடத்தில் இதெல்லாம் பெற்றுக்கொள்வாய் என்று அநேகர் உபதேசிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதத்திலே நாம் ஜெபிப்பதற்கு பதில் கொடுத்த தருணங்களும் உண்டு, நாம் பண்ணின ஜெபத்திற்கு பதிலாத தருணங்களும் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபம் என்றால் என்னவென்றால், தேவனிடத்தில் போய் ஒரு அப்ளிகேஷனை கொடுப்பது போல, எனக்கு இதெல்லாம் தேவை, இந்த காரியங்கள்லாம் எனக்கு தேவை, இதை செய்து தாரும் ஆண்டவரே என்று ஒரு ஒரு லிஸ்ட்டு கொண்டு போய் அவரிடத்துல கேட்க பிரயாசப்படுகிறோம். அப்படி அல்ல. ஜெபம் அப்படி இருந்தால் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அனைவரும் கேட்டதெல்லாம் பெற்றுக்கொண்டு மிகுந்த பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக, கேட்டதெல்லாம் கிடைத்தபடினா இப்படி இருந்திருப்பார்கள். அப்படி அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் தரித்திரத்திலும், கண்ணீரிலும், கவலையிலும், வேதனையிலும் இருக்கிறார்கள். ஏன், அநேக ஊழியர்கள் கூட மிகுந்த சிரமத்தின் மத்தியில் ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் ஜெபத்தை அவர்கள் விடவில்லை. அப்படி என்றால் ஜெபம் என்பது எவ்வளவு ஒரு மென்மையான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவனின் அடிப்படை அஸ்திபாரம் என்று சொல்லுவோமே, அஸ்திபாரம் என்பது தேவனோடு அவன் தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கும் உறவு முறையாகும். அதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியம்தான் ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்திருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் வேதத்திலே அநேக காரியங்களை நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்கிற பொழுது நாமும் கூட ஜெபத்தில் எவ்வளவாய் வளர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமான ஜெபம் செய்கிறீர்கள் என்பதை யோசித்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் பிரியமில்லாத ஜெபமும் உண்டு. செல்ஃபிஷாக ஜெபிக்கிற ஜெபம், என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் மக்களை ஆசீர்வதியும் என்று நமக்காக மாத்திரம் பண்ணுகிற ஜெபம் காணப்படுகிறது. ஒருவேளை ஆரம்பத்திலே நீங்கள் அப்படி செய்திருப்பீர்களானால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தேவனானவர் வானத்தையும் பூமியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகில் உள்ள எல்லா ஜனங்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள். உலகத்தில் உள்ள எல்லா இயற்கை வளங்களும், நிலங்களும் நமக்கு சொந்தமானவை. ஆகவே ஒரு பரந்த மனதோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால், நாம் தேவனிடத்தில் கொண்டிருக்கும் விசுவாசம் மாத்திரமே. ஒருவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தால் அவன் தேவனை சார்ந்திருக்கிறேன் என்று தன்னையும் அறியாமல் அறிக்கையிடுகிறான். இன்று அநேக ஒரு நிமிஷம் ஜெபம், அரை நிமிஷம் ஜெபம்,
இயேசு கிறிஸ்து அல்லது பிதாவாகிய தேவன் தன்னுடைய தன்னை சொல்வதெல்லாம் நிறைவேற்றப் போகிற ஜீபும்பா பூதம் போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல பிரியமானவர்களே. ஜெபம் என்பது உன்னை தேவசாயலாக மாற்றி அவரிடம் கொண்டு போவதாகும். நாம் எல்லாருமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஜெபத்திற்கு வரும்பொழுது சந்தோஷத்தோடு வர வேண்டும். ஐயோ, ஜெபம் செய்தேதான் ஆக வேண்டும், கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இது ஒரு கடமையாக இருக்கிறது என்று நீங்கள் ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அதற்காக நேரத்தை ஒதுக்கி காலை நேரமோ மாலை நேரமோ இரவு நேரமோ ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்திலே அந்த நேரத்துக்கு முன்பே போய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்றால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் பாரமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் ஏன் பாரமாக இருக்கிறது என்றால் அறிவு வளர்ந்து விட்டது. அறிவு வளர்ந்தபடினாலே அவர்கள் எல்லாம் இதற்கு தீர்வு இது, இதுக்கு தீர்வு இது, இதை செய்தால் இதை செய்ய முடியும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய ஒத்தாசை இல்லாமலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்று முடிவெடுக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இன்னும் எத்தனையோ காரியங்கள் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிற பொழுது அவர் ஜெபித்தார். அவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். கடினமான ஒரு ஜெபத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். யாராவது நம்மை துன்பப்படுத்துவதற்காக, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக, நம்முடைய சத்துருக்களுக்காக, நம்மை பகைக்கிறவர்களுக்காக, நமக்கு கெடுதல் செய்வதற்காக ஜெபித்திருக்கிறோமா? அப்படியெல்லாம் ஜெபிக்க முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தங்கின போது தன்னை குத்தினவர்களை, தன்னை அடித்தவர்களை, சிலுவையிலே அறைந்தவர்களை, ஈட்டியால் குத்தியவர்களை, முள்முடி சூட்டினவர்கள், அந்த போர் வீரர்களை, அதே போல எருசலே மக்களை, யூதர்களை ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று அந்த கடைசி ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். எவ்வளவு உயர்ந்த ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஜெபமெல்லாம் அப்படி மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நமக்கு யாராவது கெடுதல் செய்துவிட்டால், ஆண்டவரே அவருடைய சந்தியும், அவர் நாசமாய் போகட்டும், பைத்தியம் பிடிக்கட்டும், நான் யார் என்பதை அவளுக்கு உணர்த்தும், இப்படிப்பட்ட ஜெபங்களில் வளர்ந்து கொண்டிருக்குமே தவிர சத்துருக்களுக்காக மனமிறங்கி ஜெபிக்கிற, மன உருக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்வு மறுரூபமாகும்படி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். என்னோடு கூட நீங்கள் ஒத்துழைப்பீர்களா? வாருங்கள், ஜெபமலைக்கு போவோம். இயேசு கிறிஸ்து தனித்து போய் மலையிலே ஏறி ஜெபம் பண்ணாரே, அப்படியா நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு படிக்கற்களை தாண்டி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஏனென்றால் ஒரு வாழ்க்கை, நீ தேவனிடத்திலே செலவிடுகிற எந்த நிமிஷமும், எந்த நொடி பொழுதும், எந்த மணித்துளியும் அது வீணாகாது. அது அதற்கான பலனை நிச்சயம் கொண்டு வந்தே தீரும். மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும் என்று ஒரு பக்தன் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியா நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் வளரும்படியாக, ஜெபத்திலே பெருகும்படியாக உங்களை நேசிக்கிற ஒரு சகோதரனாக நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஜெபம் குறைந்து போயிருக்கிறதா? ஜெபம் பற்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறீர்களா? அல்லது ஜெபத்திலே தேங்கி இருக்கிறீர்களா? இப்பொழுது உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு விசை உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை எழுப்பும். ஜெபம் கெட்டதாக முடிய வேண்டிய காரியத்தை நன்மையாக முடிய பண்ணும். ஜெபம் அடிமைத்தனத்தை மாற்றி சுதந்திரவாளியாக மாற்றும். ஜெபம் தேவ சாயலாக உங்களை மாற்றும். ஜெபம் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் வாயிலே கொடுத்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தும். ஜெபம் உங்களுக்கு மனதுருக்கத்தை தரும். ஜெபம் உங்களை ஆண்டவர் பிள்ளை என்பதை சாட்சியாய் நிறுத்தும். ஜெபியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களோடு இருந்து
உங்களை ஆசீர்வதிப்பாராக.